வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய அந்த பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல், பெருங்குடல், விந்துப்பை புற்றுநோய், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு நிறைய ஏற்படும். ஸோ புற்றுநோயில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போலாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கோங்கன்னா, ரத்தம் தொடர்பான புற்றுநோய்கள் மட்டும்தான் இருக்குது, பிளட் கேன்சர் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களிலுமே இப்போலாம் நிறைய கேன்சர் செல்கள் அட்டாக் ஆக ஆரம்பிக்குது. அதனுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம அந்த பிரச்சனையை முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சையை பார்த்து புற்றுநோய் கிருமிகள், அந்த புற்றுநோய் கட்டிகள்லாம் வளராமல் தடுத்துக்கலாம், அந்த செல்கள் பரவாமல் தடுக்கலாம். ஸோ அந்த அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி முழுமையாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் சோர்வு உங்களுக்கு கடுமையாக ஏற்படும். புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது பார்க்கப்படுது. சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும். புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிடும். இந்த சோர்வானது நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால ஒரு நபர் படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படலாம். சாப்பிடுவதற்கு, கழிப்பறைக்கு நடந்து செல்றது, டிவி ரிமோட்டை யூஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாது. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றது ஓரளவு உதவி புரிஞ்சாலும் இந்த சோர்வு உங்களால் முழுவதுமாக போக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வு அதிகமாகும் போது வலி, குமட்டல், வாந்தி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மனச்சோர்வு போன்றவற்றை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சோர்வை அதிகமாக உணர்ந்தீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரை அணுகி அது சாதாரண நோய் தானா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் உடல் முழுவதுமாக தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு, தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் உண்டாக ஆரம்பிக்கும். இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். ஆகவே இது போன்ற அறிகுறிகளை ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கணும். சாதாரண ஸ்கின் டிசீஸ் தானா அல்லது ஸ்கின் கேன்சருக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியான்றதை செக் பண்ணிக்கணும். கண்களில் வலி ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. கண்களை யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்களும் தவிர்த்துருவாங்க. மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனை தான், தூங்காமல் இருக்கிறதால தான் இந்த மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ நீங்கள் அது போல் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அதை நீங்கள் மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு கேன்சருக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். அடிக்கடி தலைவலி ஏற்படுவதும் ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறியாக பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் உங்களுக்கு லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து வரும் அப்படின்னா அது கேன்சருக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள்லாம் ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகி அது என்னன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது பிரெயின் டியூமர், அந்த கேன்சருக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய அந்த மாற்றங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரண பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறியானதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எடை குறைதல் ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த நிகழ்வானது உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமலேயே உங்களுடைய உடல் எடை குறையுதுன்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு கூடுதல் கவனம் எடுத்து மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருக்குது, இன்னும் சரியாகாமலே இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது. அது மற்ற சார்ந்த, அதாவது மற்ற உடல்நல பிரச்சனை தானா புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியானதை செக் பண்ணிக்கணும். தொடர்ந்து
தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 முதல் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது மோசமான நோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம், சுவாசிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தென்படுதல் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. அது மற்ற ஸ்கின் சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனை நினச்சிட்டு விட்டுருவாங்க. இது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும். ஸோ ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இது இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றது அல்லது மரு மச்சம், இதில் உங்களுக்கு சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மச்சம் மருவினுடைய நிறம் மாறுறது, அளவு அதிகரிக்கிறது, அதாவது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலமாக இது மற்ற ஸ்கின் டிசீஸ் தானா அல்லது ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியோட சிறுநீர் வெளியேறுதல், கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இதெல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்து இது மருத்துவரை அணுகி நீங்கள் செக் பண்ணிக்கணும். மற்ற பிரச்சனை தானா அல்லது சிறுநீரகத்தில் எதுவும் தொற்று இருக்கா இல்லை சிறுநீரகத்தில் கேன்சர் இருக்கானதை செக் பண்ணிக்கணும். உடல் வலி உங்களுக்கு ஏற்படுவதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய் அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகள்ல அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூறப்படுது. ஸோ நீங்க மற்ற பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட சிம்டம்ஸா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். கவனக்குறைவாக விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் இருக்கிறது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்ளணும். உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுறது அல்லது உணவு விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கிறது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோய் என அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகுவது நல்லது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இது சாதாரணமாக ஒரு பிரச்சனை நினைச்சிடாதீங்க. இரவு அதிகம் வியர்க்கிறது உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக பார்க்கப்படுது. இரவில் வியர்க்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னா கூட சில சமயங்களில் அது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உடனே நீங்கள் பயப்படாதீங்க. உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி அதுக்கான ஆரம்ப கட்ட சிகிச்சையிலே அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய், ஸ்கின் கேன்சர் மற்றும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் மட்டும் தான் நினச்சிக்குவாங்க. ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. தோல் புற்றுநோய், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீர், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை புற்றுநோய்னு பல டைப்ஸ் இருக்குது. அதனால் இந்த குறிப்பிட்ட அறிகுறிகளும் இருக்குது. ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் தனித்தனியான அறிகுறிகளும் இருக்குது. ஸோ இதெல்லாமே பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை கவனிக்கும் போது உதாசீனப்படுத்தாமல் அதுக்கான செக் பண்ணிக்கிட்டு சோதனை செய்து கொண்டு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.